ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போனது, அது மட்டும் காமிக்கிறேன். லாக்கர்லேருந்து எடுத்தது. மற்ற ஜுவல்ஸு மாரி டைமண்ட் பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன ஜுவல்லரியிலேருந்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு அழகான ஒரு ரிங். இது உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா தெரியுதா? இப்படி தான் இருக்கும். இது இன்ஃபினிட்டி ஷேப் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் இது ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புமே இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரிங்கு. இது வந்து நாங்கள் துபாய்க்கு டூர் போயிருக்கும் போது துபாயில் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் பிரேஸ்லெட்டு. இது பாருங்கள், இது பர்ச்சேஸ் பண்ணியுமே ஒரு 2 இயர்ஸ் பக்கம் இருக்கும். டிசைன்ஸ் நல்லா தெரியுதா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏதாவது சீட் போட்டால் இல்லை வேறு ஏதாவது என்னென்ன டிப்ஸ் ஏதாவது வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இது வந்து நம்ம EFIF இருக்குது, டி நகரில் ஒரு ஷாப்பு. டைமண்ட்னே இந்த ஷாப் இருக்கும். இது வந்து அங்கே தான் வாங்க. இப்போ 22 கேரட்டில் க்ளோஸ் செட்டிங்கில் ரொம்ப க்யூட்டாக, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலிங்கோட சூப்பராக செஞ்சுருப்பாங்க. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எப்படி இது வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். டிசைன் நல்லா தெரியுதா? ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்கும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்லஸ் பாருங்கள். இதுவுமே நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதோட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இது 18 கேரட் தான். இது பர்ச்சேஸ் பண்ணியுமே ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். டிசைன் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம், கோல்ட் ரேட் ஏறிட்டே தான் இருக்குது. நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலான்றத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன், நான் என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படிலாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்குது, நீங்கள் இப்போ போயிட்டு கோல்டு வாங்குன்னு. கண்டிப்பாக அதனால நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ரியாலிட்டியை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி இப்போ நம்ம 9,000 விற்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நமக்கு ஒரு 10,000 ஒரு 11,000 அந்த மாதிரி கண்டிப்பாக ஏறிட்டு தான் இருக்க போகுது. அதனால் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது நம்ம கையில் எப்போவுமே நம்ம கோல்டு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு போயிட்டு ஒரு அடகு வச்சோ இல்லை டக்குன்னு விற்றோ, லேண்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் வந்து நம்ம லேண்டை வந்து உடனே விற்கிறது, சேல் பண்ணுறது இல்லை உடனே கேஷ் நமக்கு கிடைக்காது இல்லைங்களா? அது கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும். அதே நம்ம கோல்டாக கையில் இருந்துச்சுன்னா எப்போ வேணால் போயிட்டு விற்றுட்டு நமக்கு கேஷ் எப்போ வேணால் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் நான் அகைன் சொல்கிறது என்னென்னா, கோல்டு சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவுக்கு சேவ் பண்ணல. இப்போ எல்லா டிசைன்ஸும் ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இது பிரேஸ்லெட், இது நல்லாயிருக்கும். 2 பக்கம் லாக் இருக்கும், அதனால் ரொம்ப சேஃப் தான். இது வந்து ஜாய் அலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த ரிங்கு இது வந்து இன்ஃபினிட்டி ஷேப்பில், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த பெண்டன்ட். ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ நான் லாக்கரில் வச்சாச்சு. நான் அடுத்த டைம் போகும்போது நான் வேறு ஏதாவது லாக்கர் போகணும் அப்படின்னு நீட் இருக்கும் போது நான் போயிட்டு பேங்கிள் அண்ட் இயரிங்ஸ் இருக்குது டைமண்டில், அது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.